அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் படைத்த தேவனே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதித்து நாங்க நடக்க வேண்டிய வழிகளில் எங்களை நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 6வது அதிகாரம் 13வது வசனம். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். முந்தின வசனத்துல பார்த்தோம், ஒரு மலை மேல ஏறி ரா முழுதும் ஜெபம் பண்ணினார். தனியா போய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு விடியற் காலை ஆன போது சீசர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றத நம்ம இங்க பாக்குறோம். நம்மளும் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்பாக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி செயல்படும் போது அது வெற்றியா இருக்கும். இங்க 12 பேரை தம்முடைய சீஷர்களா தெரிந்தெடுத்தாரு. அவங்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்டவர்கள். அவங்க அவங்களுக்கு இந்த 12 பேரை தன்னோடு இருக்கிறபடியா தெரிந்தெடுத்த 12 பேருக்கு அப்போஸ்தலர்னு பேர் வச்சார். அவர்கள் யாரெனில் பேதுரு என்று தாம் பேரிட்ட சீமோன். பேதுருன்ற பேரை வச்சது இயேசு. சீமோனுக்கு பேதுருன்னு பேர் வச்சாரு. அந்த பேதுரு, அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியோத் என்பவர்களே. இதுல பேதுருவும் அந்திரேயாவும் சகோதரர்கள், யாக்கோபும் யோவானும் சகோதரர்கள். இவங்க 4 பேரும் மீன் பிடிக்கிற தொழிலை செய்து வந்தாங்க. மத்தேயு ஆயக்காரர், வரி வசூலிக்கிறவன். இந்த பர்தலமேயு அப்படின்றது நாத்தான்வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பைபிள் கமெண்ட்ரியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள். யூதாஸ்காரியோத் இயேசுவை காட்டி கொடுத்த துரோகியான யூதாஸ்காரியோத்துன்னு சொல்லியிருக்கு. இதுல ஆண்டவர் தெரிந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்களோட பேரு சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி, மலையில இருந்து இப்ப கீழே இறங்கிட்டாங்க. இயேசுவோட அந்த 12 சீஷர்களும் கூட இருக்காங்க. சமான ஒரு இடத்திலே நின்றார். சமனான ஒரு இடத்துல, முதல்ல மலையில இருந்தாரு, இப்ப சமனான ஒரு இடத்துல இருக்காரு. அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும், இந்த 12 பேர் அப்போஸ்தலரா தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் இருந்துச்சு, அநேக சீஷர்கள் இருந்தாங்க. அந்த சீஷர் கூட்டம் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்காகவும் படிக்கும், தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கும்படியாகும் படிக்கும், யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்தில் இருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். இங்கு 3 விதமான மக்களை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, அப்போஸ்தலர்னு பெயரிடப்பட்ட 12 சீஷர்கள். அது தவிர இயேசுவை பின் செல்கிற சீஷர்கள் அநேகம் பேரு. மூன்றாவதாக, அவரோட உபதேசத்தை கேட்கணும், தங்களோட வியாதி சுகமாகணும், இதுக்காக ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னாடி வந்தாங்க.
அவங்க எங்க இருந்து வந்தாங்க? யூதேயா தேசத்துல இருந்து வர்றாங்க, எருசலேம் நகரத்துல இருந்து வர்றாங்க. தீரு சீதோன்றது யூதர்கள் அல்லாத புறஜாதியினர் உள்ள பட்டணம். அந்த பட்டணத்துல இருந்து கடலோரங்களில் இருந்தும், அந்த பட்டணம் இருக்கிற கடலோரங்கள்ல இருந்தும் ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தாங்க. அவங்க எல்லாரும் இருந்தாங்க. அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அசுத்த ஆவி பிடிச்ச மக்கள் இயேசுவினிடத்துல வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவ தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தாரு. அதனால அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு அநேகரை குணமாக்கியது. அதனால ஜனங்கள் எல்லாரும் அவரை தொடும்படியா வகை தேடினார்கள். தொட்டா சுகம் கிடைக்கும், நமக்கு வேண்டிய விடுதலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இயேசுவை தேடி ஒரு கூட்டம் வந்தாங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, இப்ப தம்முடைய சீஷர்களுக்கு அவர் செய்தி சொல்றாரு. சீஷர்களை பார்த்து பேசுறாரு. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. மத்தேயு 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க தரித்திரம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஆவியில் எளிமை அப்படின்னா என்னன்னா, என்னால முடியாது, என்னுடைய தேவையை சந்திக்க தேவனாலதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பலத்தை சார்ந்து கொள்ளாம தேவனையே முழுவதுமா சார்ந்து கொண்டு ஆண்டவரை உதவிய கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஜனங்கள் தான் தரித்திரர் அப்படின்னு சொல்லியிருக்கு. தங்களை தாழ்த்தி தேவனோட ஒத்தாசைக்காக அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்டவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. அடுத்து 2வதாக, இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். பசி எதன் மேல பசி அப்படின்னா, அவருடைய பரிசுத்தத்தின் மேல், அவருடைய நீதியின் மேல் நம்ம பசி தாகமா இருந்தோம்னா, அவரை தேடுகிறதுல, அவருடைய வேத வசனத்துல நம்ம பசி தாகமா இருந்தோம், பசியா இருந்தோம்னா நம்ம திருப்தி அடைவோம். அவரை தேடுகிறதுல நம்ம உற்சாகமா தேடணும். அப்படி தேடும் போது நம்ம அவரை கண்டடைவோம், திருப்தி அடைவோம். பசியா இருக்கிறவங்க பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இப்ப நீங்க அழுது கொண்டு இருக்கலாம், ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இனிமேல் நகைப்பீங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனத்துல 2 விதமான துக்கத்தை சொல்லியிருக்கு. தேவனுக்கேற்ற துக்கம், உலக பிரகாரமான துக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவனுக்கேற்ற துக்கம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அது அவனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற மனந்திருமுதலை கட்டளையிடும். ஆனா உலக காரியங்களுக்காக கண்ணீர் விட்டோம்னா அது மரணத்தை கொண்டு வரும். மரணம்ன்றது தேவனோடு உள்ள ஐக்கியத்துல இருந்து நம்மளை பிரிச்சிடும். அப்ப அழுகிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இனி நகைப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையா ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அழுகை நம்ம இடத்துல இருக்குமானா நம்மளை சந்தோஷப்படுத்த தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கார். சங்கீதம் 30வது அதிகாரம் 5வது வசனத்துல சாயங்காலத்தில் அழுகைன்னா விடியற்காலத்தில் களிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு.
சங்கீதம் 30:11 புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுவார் அப்படின்னு சொல்லிருக்கு. நம்மளோட புலம்பலெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லமை உள்ள தேவன். அவரை நம்ம அதான் இங்க சொல்லியிருக்கு, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இப்ப 3 காரியம் பார்த்தோம். 4வது, மனுஷகுமாரன் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால ஜனங்கள் பகைக்கிறாங்க, புறம்பாக்குறாங்க, நிந்திக்கிறாங்க, திட்டுறாங்க, உன் பேரை பொல்லாதது, கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, தள்ளி விடுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. இதெல்லாம் அப்படி செய்தா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு புறக்கணிப்பு ஏற்பட்டா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யோவான் 15:19 நீங்க உலகத்தாரா இல்லாததுனால உலகம் உங்களை பகைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்க, அதனால உலகம் நம்மளை பகைக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களை உலக மக்கள் பகைக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்படி உங்களை புறக்கணிக்கும் போது நீங்க சந்தோஷமா இருங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். ஒருவேளை இந்த உலகத்துல புறக்கணிக்கப்பட்டாலும் பரலோகத்துக்கு போகும்போது அங்க உங்களோட பலன் மிகுதியாய் இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். அவர்களுடைய பிதாக்கள் இஸ்ரவேல் மக்கள் தீர்க்கதரிசிகளை அப்படியே செய்தார்கள். தீர்க்கதரிசிகளை நிந்தித்தாங்க, புறக்கணித்தாங்க. நம்ம பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அந்த எரேமியா தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில பார்த்தோம்னா, அவரை புறக்கணித்தாங்க, அவர் சொல்றத கேட்கல, அவரை கொலை செய்யறதுக்கு கூட அநேக முறை முயற்சி செய்தாங்க. இப்படி அநேக தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில அவங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளாம அவங்கள பகைத்ததை நம்ம வாசிக்கிறோம். அதைத்தான் அப்படியே செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க 4 ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களை பார்த்தோம். பாக்கியவான்கள், தரித்திரர், பசியா இருக்கிறவங்க, அழுகிறவங்க, நிந்திக்கப்படுறவங்க, இந்த 4 பேரையும் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து ஒரு 4 காரியம் பார்க்க போறோம். இதுக்கு அப்படியே எதிர்மறையா சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ. முதல்ல ஆசீர்வாதம், பாக்கியவான்கள் பார்த்தோம். இப்ப ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்றத பாக்குறோம். பரிதாபமான ஒரு நிலை. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு, ஐஸ்வர்யவான்கள் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க தேவனை என்ன செய்ய மாட்டாங்க, தேட மாட்டாங்க. தங்களுக்கு இருக்கிறதுல அவங்களோட நம்பிக்கை, தங்களுடைய செல்வத்தின் மேல, தங்களுக்கு இருக்கிற காரியங்கள், ஆசீர்வாதத்தின் மேல ஐஸ்வர்யவான்களா இருக்கிறதுனால, அதிலே திருப்தியா இருக்கிறதுனால அவங்க தேவனை தேடுறதுல, அப்படிப்பட்ட உங்களுக்கு ஐயோ. உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. இங்கேயே உங்களுக்கு ஆறுதல் கிடைச்சிருச்சு. உங்களோட செல்வத்தினால, உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால நீங்க திருப்தியா இருக்கீங்க, ஆறுதல் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள். இப்ப திருப்தியா இருக்கிறீங்க. திருப்தியா இருந்தா நம்ம தேட முடியாது, ஆண்டவரிடத்துல இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தாகமா இருந்தா தான் ஆண்டவரிடத்துல, தாகமா இருந்தா தான், பசியா இருந்தா தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப திருப்தியா இருந்தோம்னா உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள். இனி பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். ஒருவேளை இப்ப நகைத்து கொண்டு இருக்கலாம், ஆனா பின்னாடி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது, எல்லாரும் உங்களை பாராட்டி பேசும்போது உங்களுக்கு ஐயோ. அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். தீர்க்கதரிசிகளை கொடுமைப்படுத்தினாங்க,
பிதாக்கள் இஸ்ரவேல் மக்கள். ஆனா கள்ள தீர்க்கதரிசிகளை நல்லா பாராட்டி புகழ்ந்து பேசினாங்க. அது போல எல்லா மனுஷரும் உங்களை புகழ்ந்து பேசினா உங்களுக்கு ஐயோ. அப்படித்தான் கள்ள தீர்க்கதரிசிகளையும் செய்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிட்டு 12 பேரை தமக்கென்று தெரிந்தெடுத்தார். சீசர்கள்ல இருந்து செலக்ட் பண்றாரு. அவங்களுக்கு அப்போஸ்தலர் பேர் வைத்தாரு. அதுக்கப்புறம் மலையில இருந்து கீழே இறங்கி அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், ஜனங்கள், திரளான ஜனங்கள் எல்லாரு கூடயும் அவர் இருந்தாரு. அசுத்த ஆவியை பிடிச்சவங்களை கூட்டிட்டு வந்து அவரிடத்துல கொண்டு வந்த போது அவங்கெல்லாம் சுகம் அடைந்தாங்க. இயேசு கிறிஸ்துவனிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு அநேகர் சுகம் அடைஞ்சாங்க. அதனால ஜனங்கள் அவரை தொடும்படியா வகை தேடினாங்கன்னு பார்த்தோம். அடுத்து 4 விதமான மக்களை சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 1, தரித்திரர் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. தங்களை தாழ்த்தி தேவனை தேடுறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 2வது, பசியா இருக்கிறவங்க, நீதியின் மேல பரிசுத்தத்தின் மேல வேத வசனத்தின் மேல பசியா இருந்தோம்னா நம்ம திருப்தி அடைவோம். 3வது, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். தேவனுக்கேற்ற துக்கம் நம்மளிடத்துல இருந்தா அது நமக்கு நகைப்பை கொண்டு வரும் அப்படின்றத தியானிச்சோம். அடுத்த கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை படும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த உலகத்துல கஷ்டம் இருந்தாலும் பரலோகத்துல நமக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். தீர்க்கதரிசிகளையும் இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தான் துன்பப்படுத்தினாங்க. அடுத்ததாக யாருக்கெல்லாம் ஐயோ அப்படின்னா, ஐஸ்வர்யவான்களுக்கு ஐயோ. எல்லாம் இங்க இருக்கிறதுனால அவங்க தேவனை தேடுறது இல்ல. 2வது, திருப்தியா இருக்கிறவங்க அவங்க தேவனிடத்துல இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பசிதாகமா இருந்தா தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க பசியா இருப்பீர்கள். நகைக்கிறவங்க இனி துக்கப்படுவாங்க. எல்லாரும் உங்களை புகழ்ச்சியா பேசினா உங்களுக்கு ஐயோ. ஏன்னா கள்ள தீர்க்கதரிசிகளையும் அப்படித்தான் பிதாக்கள் பேசினாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் உம்மையே சார்ந்து எல்லாவற்றிலும் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் எங்களை தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்மையே தேடுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, தேவனுக்கேற்ற துக்கத்தை நாங்கள் ஆண்டவரே அடைந்து உம்மிடத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அழுகிற நீங்கள் நகைப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நீர். எங்களுடைய புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் நீர். உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நாங்களும் எங்களால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.